வணக்கம் சைவ அடியார்களே. மீண்டும் ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நூரம்பர்க் வாழ் சித்தி விநாயக அடியார்களே, நூரம்பர்க் சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பங்குனி திங்கள் நாளை மறுதினம் மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. அதன் முன்னோட்டமாக இன்று மகா கணபதி ஹோம் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்காக கனடாவிலிருந்து குருக்கள் ஐயா வந்திருக்கின்றார்கள். இங்கு ஆமாம் நேயர்களே, நூரம்பர்க்கில் அமைந்திருக்கும் சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பங்குனி திங்கள் 13ஆம் நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த விழா 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மிகவும் பழமையான ஒரு கோயிலாக பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. 1998ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்ட இந்த கோயில் இன்றும் பழமை குன்றாது மிகவும் அழகுற இந்த விநாயகர் ஆலயம் இயங்கி வருகின்றது. அடியார்களே, நூரம்பர்க் வாழ் மக்களே, இந்த ஆலயம் உங்களுடையது. நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த ஆலயத்தில் உங்கள் பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்பான சைவப்பெருமக்களே, நூரம்பர்க் ஓர் அழகிய நகரம், பழமையான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நகரம். அந்த வகையிலே எங்கள் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி நாங்கள் இங்கே ஒரு கோயிலை அமைத்திருக்கின்றோம், பிள்ளையார் கோயிலை. வெளியூரில் உள்ள மக்கள் யாவரும் வந்து எங்கள் பிள்ளையாரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். ஒரு முறை நூரம்பர்க்கு வாருங்கள். அழகிய நகரம், பழமையாய் பேணும் ஒரு நகரமாக காணப்படும் நூரம்பர்க் மிகவும் உல்லாச பயணியாளர்களை கவரும் ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் விநாயகரை மட்டும் தரிசிக்காமல் வந்து நூரம்பர்க்கையும் வந்து பார்த்து பயனுறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு அடியார்களே, நூரம்பர்க் விநாயகரின் மகோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து 15 நாட்கள் இங்கே திருவிழாக்கள் நடைபெறும். திருவிழாவுக்காக கனடாவில் இருந்து குருக்கள் வந்திருக்கின்றார். அவர் ஒரு முறையும் இந்த மகோற்சவத்துக்கு வருகை தருகின்றார். அந்த வகையிலே விநாயகர் அடியார்களே, 15 நாட்களும் மாம்பழத் திருவிழா, பேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, பூங்காவனம், வைரவர் மடை என்று மிக அழகாக திருவிழாக்கள் நடைபெறும். அடியார்களே, 25ஆம் தேதி சப்பர திருவிழாவும் 26ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா நடைபெறும். அன்றைய தினம் 11 மணிக்கு எம்பெருமான் தேரில் வந்து பவனி வருவார் என்று அறியத்திருக்கின்றோம். 27ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் 28ஆம் தேதி பூங்காவனமும் நடைபெற்று எம்பெருமானுடைய இந்த மகோற்சவம் இனியுறவே நடைபெறும். அன்பான அடியார்களே, விநாயக அடியார்களே, ஒவ்வொருவரும் இந்த விநாயகரை தரிசிக்க நீங்கள் வருகை தர வேண்டும். இது எங்களுடைய கோயில். எங்களுடைய கோயிலை நீங்கள் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். சித்தி விநாயகர் அடியார்களே, கனடாவில் இருந்து வருகாதந்திருக்கும் மகோற்சவ பிரதம குருக்களின் பேட்டியை தொடர்ந்து நீங்கள் அடுத்த பகுதியில். Hello, welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.